போன எலக்ஷன்ல அவருக்கு டெபாசிட் கூட கிடைக்கல. இந்த எலக்ஷன்லயும் பாருங்க அவரோட டெபாசிட் காலி அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் தேர்தல் சமயங்கள்ல பேசி நம்ம கேட்டிருப்போம். அந்த டெபாசிட் அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியலன்னா நம்ம ஐடியா ஃபாலோ பண்ணிட்டு வீடியோ முழுசா பாருங்க. பொதுவா எலக்ஷன் அப்படின்றதும் ஒரு எக்ஸாம் எழுதுற மாரி தான். நம்ம எப்படி ஒரு எக்ஸாம் எழுதணும்னா அதுக்கு ஃபீஸ் கட்டுவோமோ, அதே மாரி தான் நம்ம தேர்தல்ல வேட்பாளரா நிக்க போறோம் அப்படின்னா, அதுக்கு நம்ம ஃபீஸ் கட்டணும். குறிப்பா இந்த எம்.எல்.ஏ. எலக்ஷன் எடுத்துக்கிட்டோம்னாலும், பொது பிரிவுகள்ல வரவங்களுக்கு ரூ. 10,000 எஸ்சி, எஸ்டி பிரிவுகள்ல வரவங்களுக்கு வந்துட்டு ரூ. 5,000 சார்ஜ் பண்ணுவாங்க. இத வந்து செக்யூரிட்டி டெபாசிட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். எப்படி நம்ம எக்ஸாம்ல 100க்கு 35 மார்க் எடுத்தா தான் பாஸ் பண்ணுவோம் அப்படின்றமோ, அதே மாதிரி தான் எலக்ஷன்லயும் 6க்கு 1 பங்கு நம்ம ஜெயிச்சோம் அப்படின்னா தான் நம்மளுக்கு அந்த டெபாசிட் கட்டின அமௌண்ட் வந்து நம்மளுக்கு ரிட்டர்ன் வரும். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, ஒரு தொகுதியில 600 பேர் இருக்காங்க அப்படின்னா, அந்த 600 பேர்ல 100 பேராவது குறைஞ்சபட்சம் உங்களுக்கு வோட் பண்ணியிருக்கணும். ஒரு 99 பேர் உங்களுக்கு வோட் பண்ணியிருந்தாலும், உங்களுக்கான நீங்க டெபாசிட் கட்டின அமௌண்ட் வந்து திரும்ப வராது. அதத்தான் டெபாசிட் காலி அப்படின்னு சொல்றாங்க. இதுல நம்ம கட்டுன பணம் திரும்ப வருதான்றதையும் தாண்டி, ஒரு 600 பேர்ல ஒரு 100 பேர் கூட நம்மளுக்கு ஓட்டு போடல அப்படின்றது தான் இங்க பெரிய விஷயமா பார்க்கப்படுது. இந்த விஷயத்த தான் நம்ம தேர்தல் அரசியல்ல வந்துட்டு டெபாசிட் காலி அப்படின்னு சொல்றாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா, மறக்காம நம்ம ஐடிய ஃபாலோ பண்ணிட்டு, இந்த வீடியோவ உங்க ஃபிரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.